நண்பர்களுக்கு வணக்கம். விவசாய உணவு சேனலுக்கு எல்லாத்தையும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சிறுவடைகள் பத்தி பார்க்க போறோம். நேற்று வந்து பெருவடையை பத்தி பார்த்தோம், இன்னைக்கு சிறுவடையை பத்தி பார்க்க போறோம். இந்த சிறுவடைனா என்ன, இதோட முட்டை பொறிப்பு திறன் எவ்வளவு, இதோட முட்டை உற்பத்தி எவ்வளவு, இது எவ்வளவு தீவனம் சாப்பிடும், இது எப்படி வளருது அப்படிங்கிறது எல்லாமே பத்தி நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். இந்த சிறுவடைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், அப்புறம் கீழே கன்னியாகுமரி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி, அதாவது இந்த கொங்கு மண்டலங்கள் தவிர்த்து ஒரு 5 மண்டலங்கள் தவிர்த்து அதுக்கு அந்த பக்கம் எல்லாமே பாத்தீங்கன்னா சிறுவடையை தான் நிறைய வளர்த்துறாங்க. அதுக்கான விற்பனை வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா அங்க நல்லா இருக்கு. ஒரு கிலோ வந்து பாத்தீங்கன்னா 250 இருந்து 300 ரூபாய் வரைக்கும் விற்குது. இந்த சிறுவிடை அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெட் இண்டியன் ஜங்கிள் ஃபோல் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்டுக்கோழி இனங்கள், அதாவது இந்திய சிவப்பு காட்டுக்கோழி இனங்கள் அப்படிங்கிற அதுல இருந்து தான் இந்த சிறுவடைகள் வந்திருக்கு. இந்த சிறுவடையோட முட்டை உற்பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு 6 டைம் அடப்படுத்து குஞ்சு பொறிக்கக்கூடிய தன்மை இருக்குது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு குஞ்சு பொறிச்சு ஒரு 60வது நாள்ல குஞ்சை பிரிச்சு விட்டுட்டு திரும்பி முட்டை வச்சு குஞ்சு பொறிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த சிறுவடைக்கு இருக்கு. ஒரு சிறுவடை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் 1.5 மாசம் வரைக்கும் குஞ்சு கூப்பிட்டு தெரியும். ஒரு சிறுவடை அடப்படுத்துமே பாத்தீங்கன்னா ஒரு 45 நாள்லயே வந்து குஞ்சை பிரிச்சு விட்டு திரும்பியும் முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதே மாதிரி இந்த சிறுவடைகள் வந்து தீவனம் எவ்வளவு சாப்பிடும் அப்படின்னா இப்ப மேய்ச்சல் நிலம் போக ஒரு 80 கிராம் அப்படி சாப்பிடும். இதோட முட்டை வந்துட்டு எவ்வளவு வெயிட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 35 to 40 கிராம் வரைக்கும் இதோட முட்டை வெயிட் வந்துட்டு இருக்கும். இப்ப சிறுவடையோட முட்டை வந்து பாத்தீங்கன்னா 35 to 40 கிராம் இருக்கும். பெரியவடையோட முட்டை அப்படின்னா இதை விட கொஞ்சம் பெருசா இருக்குங்க. ஒரு 45 கிராம்ல இருந்து ஒரு 50 கிராம் வரைக்குமே இருக்கு. இந்த சிறுவடைகள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைமுக்கு ஒரு 12 இருந்து 14 முட்டை வரைக்கும் ஓடக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. குஞ்சுகள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அடப்படுத்து அப்படியே குஞ்சுகள் பொறிக்கும். ஒரு டைம் பாத்தீங்கன்னா 100% குஞ்சுகள் பொறிக்கக்கூடிய தன்மை இருக்கு. இல்ல ஏதாவது வெயில் இல்லாட்டி ஏதாவது குளிர் இந்த மாதிரி ரொம்ப கடும் குளிரா கடும் வெயிலா இருக்கிறப்ப அந்த மாதிரி சமயத்துலதான் கொஞ்சம் பாதிப்புகள், அதாவது ஒரு 2 முட்டை 3 முட்டை பொறிக்காம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேபி சிறுவடைன்னு பாத்தீங்கன்னா நல்லா அடப்படுத்து அதிகமான குஞ்சுகளை பொறுக்கக்கூடிய தன்மை இருக்கு. அதே மாதிரி இப்ப எதிரிகள் கிட்ட இருந்து தன்னுடைய குஞ்சுகளை காப்பாத்துறது ரொம்ப கவனமா இருக்கும். இப்ப வந்துட்டு இதோட எடைன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ சேவல் வந்துட்டு 1.25 இருந்து 2 கிலோ இருக்கும். கோழி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 கிலோல இருந்து 1.25 கிலோ இருக்கும். இதோட வெயிட் வந்து கம்மியா இருக்கிறங்காட்டிக்கு இப்போ ஒரு வல்லுந்தோ பருந்தோ வந்து அந்த குஞ்சுகளை தாக்குது அப்படின்னா இது வந்துட்டு ஒரு 10 அடி 15 அடி திருப்பி பறந்து போய் அந்த கழுகுவோ இல்ல வல்லுந்தவோ இல்ல காகத்தோ வந்து தாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த சிறுவடைக்கு இருக்கு. இதுக்கு வந்து அதிகமான தாய்மை இருக்கு. இப்ப நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த சிகப்பு காட்டுக்கோழிகள் அதாவது ரெட் இண்டியன் ஜங்கிள் ஃபோல்ல இருந்தா இந்த சிறுவடைகள் வந்ததுன்னு நான் சொன்னேன். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னா நம்ம தமிழ் கடவுள் முருகனோட படத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிறுவடை இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் ஒரிஜினல் சிறுவடை. அதாவது வால் வந்து நல்ல தூக்குவாளா இருக்கும். இப்ப பெருவடைன்னு எடுத்தீங்கன்னா விசிறிவாளா இருக்கும். சிறுவடைகளுக்கு நல்ல தூக்குவாளா பாக்குறதுக்கு வந்துட்டு அந்த ரெட் இண்டியன் ஜங்கிள் ஃபோல் அதாவது காட்டுக்கோழி போன்ற ஒரு தோற்ற அமைப்போடவே இருக்கும். இதுதான் வந்துட்டு இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். இந்த சிறுவடைகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதாவது தனக்கான உணவு வந்துட்டு வெளியே போய் தேடுறதா இருக்கட்டும், தன்னுடைய குஞ்சுகளை வந்துட்டு பாதுகாத்து பராமரிக்கிறதுல ஆகட்டும் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். நல்லா வந்துட்டு அந்த குஞ்சுகளுக்கு தீன் பொறி கொடுக்கறதுல இருந்து நம்ம வைக்கிற தீனை வந்து அந்த குஞ்சுகளுக்கு பொறி கொடுக்கறதுல இருந்து அதுவே வந்து பாத்தீங்கன்னா அதிகமான நிறைய அதுவே நிலத்துல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த சிறுவடைக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த சிறுவடை சேவல்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 டைம் கூட கோழியோட இணை சேர்றக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இந்த சிறுவடைகளுக்கு இருக்கு. அதிகமா வந்து பாத்தீங்கன்னா ஆண் பெண்ணும் இணை சேர்ந்துட்டே இருக்கும். இப்ப இந்த ரெட் இண்டியன் ஜங்கிள் ஃபோல் அதாவது சிகப்பு காட்டுக்கோழிகள்ல இருந்து தான் இந்த சிறுவடை வந்து நம்ம பார்த்தோம். இந்த சிவப்பு காட்டுக்கோழிகள்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த சிவப்பு காட்டுக்கோழிகள் வந்துட்டு அந்த காலத்துல அதாவது ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு காட்டுல வாழக்கூடிய ஒரு உயிரினமா இருந்தது. அதை நம்ம மூதாதையர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு தேவையானதான் இப்ப வந்து நம்ம கூட பழகக்கூடியதா வந்து அதை மாத்தி இப்ப சிறுவடையை நம்ம எல்லாருமே வளர்த்திட்டு இருக்கோம். இப்ப வந்து இந்த சிறுவடையோட விற்பனை வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க ஒரு தோட்டத்துல நீங்க சிறுவடை கோழிகள் அதிகமா வளர்த்திட்டு இருக்கீங்க. அப்ப வந்துட்டு இப்போ ஒரு புதுசா ஒருத்தங்க வந்துட்டு கோழிகள் வாங்க வர்றாங்க அப்படின்னா நீங்க அவங்க கோழிகள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு 10 பேருக்கு சொல்லுவாங்க. அப்ப அதுல இருந்து நிறைய ஆட்கள் வந்துட்டு இந்த கோழியை வாங்க வருவாங்க. அதாவது ஒரிஜினலா தோட்டத்திலேயே மேய்ச்ச கோழி அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து வாங்க வருவாங்க. இந்த மாதிரி ஒருத்தங்க இன்னொருத்தங்களுக்கு சொல்ல 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 பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் 1.5 வருஷங்கிறப்ப உங்களுடைய விற்பனை வாய்ப்பு வந்துட்டு உங்க ஏரியாவில பிரகாசம் ஆயிரும். என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் தூய நாட்டுக்கோழிகள் வந்து என்னைக்குமே மார்க்கெட்டிங் வந்து குறையவே குறையாது. நீங்க கரெக்டா வித்து அதாவது எப்படி சொல்றதுங்க அந்த விளம்பர யுக்தி தான் இருக்கு. இப்ப நீங்க ஒரு நண்பருக்கு சொல்றீங்க, உங்க நண்பர் இன்னொருத்தருக்கு சொல்றாரு, அவர் வேற ஒருத்தருக்கு சொல்றாரு. சோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிளா அது மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வியாபாரத்தில் நீங்க சக்சஸ் பண்ண முடியும் நண்பர்களே. இப்ப வந்து நம்ம சிறுவடையை பத்தி பார்த்தோம். சிறுவடையோட முட்டை உற்பத்தி, குஞ்சு பொறிப்பு திறன், தீவனம், அதோட தாய்மை உணவு எல்லாமே பத்தி பார்த்தோம். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா பெருவடையை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நண்பர்கள் இன்னும் நிறைய தகவல் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க பெருவடையை பத்தி. அதுல எனக்கு தெரிஞ்ச சில தகவல்கள் நான் சொல்றேன். இப்ப பெருவடையோட முட்டைன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 45 to 50 கிராம் வெயிட் இருக்கும். இந்த பெருவடை சேவல்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து இந்த சண்டைக்கு பயன்படுத்துவாங்க. மற்றபடி இந்த பொங்கல் டைம்ல வந்துட்டு கோயில்களுக்கு அறுக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு இதை பயன்படுத்துறாங்க. இந்த பெருவடையோட விற்பனை வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சேவல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 கிலோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு முன்னாங்க 12 ஒரு 300 ரூபாய்க்கு விக்குது அப்படின்னா
ஒரு 1200 ரூபாய் வரைக்குமே வரும். 1200 ரூபாய்க்கு நீங்க சேவலை விற்கலாம், கறிக்கு விற்கிற மாதிரி இருந்ததுன்னா. பிளஸ் அதோட வாலு, அதோட கலர் எல்லாமே வச்சு பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் வரைக்குமே ஒரு சேவல் வந்து விற்க முடியும். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பெருவடையோட கூடுதல். இந்த விவசாய உலகம் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதையும் தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கான புதிய வீடியோக்கள் நாங்க எடுத்து போட்டுட்டு இருக்கோம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.